இதோ மக்களை தேடி வருகின்ற அன்பு ஆண்டவர் மாட்சிமையோடு வல்லமையோடு வருகின்றார். முன்மதியுடையவர்களைப் போல அவரது வருகைக்காக காத்திருக்கும் மக்களாக நாம் இந்த ஆலயத்திலே கூடியிருக்கின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவன் மாட்சிமை நிறைந்த வல்லமையோடு இந்த நற்கருணை வடிவிலே எழுந்தருளி வந்திருக்கின்றார். இவரின்றி நாம் இல்லை என்று உணர்ந்த மக்களாகும். இதோ இவர் பாதத்திலே நம்மையே நாம் ஒப்புக்கொண்டு செல்வோம். இந்த நாள் வரை நம்மை கண்மணி போல காத்து அன்புள்ள தெய்வம் நமக்கு அரணம் கோட்டையுமாய் இருந்து வழி நடத்தின அன்பு ஆண்டவர் நம் மத்தியிலே கடந்து வந்திருக்கின்றார். நற்செய்தியிலே கேட்டது போல முன்மதியுடையவர்கள் எப்படி ஆண்டவருக்காக தங்களையே ஆயத்தம் செய்திருந்தார்கள், விண்ணகத்திலே நுழைவதற்கு அவர்களை தயார்படுத்தினார்கள் என்று அதே அழைப்பை நாம் பெற்றிருக்கின்றோம். அந்த அழைப்பை பெற்ற நாம் அனைவரும் ஞானஸ்தானம் முதல் உறுதி பூசல் வழியாகவும் ஆண்டவரின் எண்ணெயால் அபிஷேகம் செய்யப்பட்டு அந்த ஆசிரியரை நாம் உணர்ந்திருக்கின்றோமா? நம்முடைய வாழ்விலே அதன் ஆசீர்வாதத்தை ஒவ்வொரு நாளும் நினைத்து நாம் ஆண்டவருக்கு நன்றி சொல்கின்றோமா என்று நினைத்து பாருங்கள். இதோ இது அருமையான நேரம் நம்முடைய சிந்தித்து பார்த்து திரும்பி அழைக்கின்றது. மகனே மகளே, என்னை நோக்கி உன் கண்களை உயர்த்து, உன் இதயத்தை உயர்த்து, உன் சிந்தனைகளை உயர்த்து. இதோ நான் உன்னை எண்ணெயின் அபிஷேகத்தால் உன்னை ஆட்கொண்டு உன்னை வல்லமையால் நிரப்பப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்கின்றார். அன்று தாவீதை அரசராக நிரப்ப அபிஷேகம் செய்யப்பட்ட அந்த எண்ணெய் நம் ஒவ்வொரு மேலும் திருமடுக்கு வழியாக கொடுக்கப்பட்டது, பொழியப்பட்டது. நாமும் அவரோடு இணைந்து இறையாட்சி பணியிலே நாம் செய்வதற்கு நமக்கும் கடமை உண்டு என்பதை
சிந்தித்தவர்களாக இறைவன் நம்முடைய வாழ்விலே செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி சொல்லக்கூடிய மக்களாக வாழ இதோ இந்த ஆண்டவரோடு இருக்கின்ற சில நிமிடங்களிலே நாம் ஒழுக்கமாக செல்வோம். நமது வல்லமையின் ஆவியினால் நிரப்புகின்ற ஆவியானவரை நமது மத்தியிலே கடந்து வரும்படியாக இந்த அக்கனையாக வழிகளே எங்கள் மத்தியிலே கடந்து வாரும் ஆண்டவரே என்ற பாடலை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். வடிவிலே இறங்குமையா அபிஷேக வல்லமை தாருமையா. அக்னிநாவு வடிவிலே இறங்குமையா அபிஷேக வல்லமை தாருமையா. ஆவியானவரே வாரமானவரே ஆற்றலானவரே ஒரு மாற்று ஆண்டவரே. ஆவியானவரே வாரமானவரே ஆற்றலானவரே ஒரு மாற்று ஆண்டவரே. அக்னிநாவு வடிவிலே இறங்குமையா அபிஷேக வல்லமை தாருமையா. அக்னிநாவு வடிவிலே இறங்குமையா அபிஷேக வல்லமை தாருமையா. தூய ஆவினை அருளி செபிக்க வேண்டுமே புதிய மொழிகளை பேசி துதிக்க வேண்டுமே. தூய ஆவினை அருளி செபிக்க வேண்டுமே புதிய மொழிகளை பேசி துதிக்க வேண்டுமே. பேரவை போல எழுந்து நிற்க வேண்டுமே. பேரவை போல எழுந்து நிற்க வேண்டுமே. 3000 மீன்களை பிடிக்க வேண்டுமே. 3000 மீன்களை பிடிக்க வேண்டுமே. அக்னிநாவு வடிவிலே இறங்குமையா அபிஷேக வல்லமை தாருமையா. அக்னிநாவு வடிவிலே இறங்குமையா அபிஷேக வல்லமை தாருமையா. யாவரீதிலும் ஆவி பொழிய வேண்டுமே. ஆசீர்வாத அன்பு மழை பெய்ய வேண்டுமே. யாவரீதிலும் ஆவி பொழிய வேண்டுமே. ஆசீர்வாத அன்பு மழை பெய்ய வேண்டுமே. அருட்கொடைகள் வரங்கள் கனிகள் நிரப்ப வேண்டுமே. அருட்கொடைகள் வரங்கள் கனிகள் நிரப்ப வேண்டுமே. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல வேண்டுமே. இயேசுவே ஆண்டவர் என்று சொல்ல வேண்டுமே. அக்னிநாவு வடிவிலே இறங்குமையா அபிஷேக வல்லமை தாருமையா. அக்னிநாவு வடிவிலே இறங்குமையா அபிஷேக வல்லமை தாருமையா. ஆவியானவரே வாரமானவரே ஆற்றலானவரே ஒரு மாற்று ஆண்டவரே. ஆவியானவரே வாரமானவரே ஆற்றலானவரே ஒரு மாற்று ஆண்டவரே. ஒழுக்கமாக அக்னிநாவு வடிவிலே இறங்குமையா அபிஷேக வல்லமை தாருமையா. அக்னிநாவு வடிவிலே இறங்குமையா அபிஷேக வல்லமை தாருமையா. அக்னிநாவு வடிவிலே இருக்கிற பாடம் ஜெபிப்போம். ஆண்டவரே அக்னிநாவு வடிவிலே நமக்கு மத்தியில் கடந்து வந்து எழுந்தருளியிருக்கிறார். நமக்கு புதிய கொள்கைகளை கற்றுத் தருகின்ற ஆண்டவர், புதிய வாழ்வை கற்றுத் தருகின்றவர். இதோ நமக்காய் எழுந்தருளிருந்து நற்கருணையை வைத்திருக்கிறார். அந்த ஆண்டவரை நமது உள்ளத்திலே பெறக்கூடிய மக்களாக ஜெபிப்போம். ஆண்டவர் ஒவ்வொருவரை கொட வல்லமை உள்ளவராக அபிஷேகம் நிறைந்தவராக அக்னி நாவின் வடிவிலே இறங்கி வருகின்றார். அவரை பெற்றுக் கொள்கிறோம். நம்ம இதயத்திலே தொட்டு நம்ம உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நம்மை ஆண்டவர் தூய்மைப்படுத்தி நம் சிந்தனைகள் சொல் செயல்கள் நடத்திய மாற்றக்கூடிய ஆண்டவர் வல்லமையை பெறுவோம். அந்த ஆண்டவருடைய ஆசீர்வாதம் ஒவ்வொரு மக்களுக்கும் இந்த மக்களை அனைவருக்கும் சேர்ந்து
ஒரு மாற்றம் ஆண்டவரே, ஆவியானவரே, ஆற்றலானவரே, ஒரு மாற்றம் ஆண்டவரே, அக்கினி நாவு வடிவிலே இறங்குமையா, அபிஷேக வல்லமை தாருமையா. இதோ இந்த நேரத்தில் அக்கினியினாலும் அபிஷேகத்தாலும் நிரப்பப்பட்ட மக்களாக இருக்கின்ற நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். இதோ கண்ணீரோடு வருகின்ற மக்கள் ஆண்டவர் பாதத்திலே வருகின்ற பொழுது உங்கள் கண்ணீர்கள் எல்லாம் துடைக்கப்பட்டு உங்கள் துக்கங்கள் எல்லாம் சந்தோஷமாய் மாற்றப்படுகிறது. அன்று இறை மக்களே, இதோ இந்த நேரத்திலே உங்களை தூய்மைப்படுத்தக்கூடிய ஆண்டவருக்கு நீங்கள் என்ன கைமாறு செய்ய போகிறீர்கள்? அவருடைய வருகையை எதிர்பார்த்து இருக்கின்ற நீங்கள் எப்படி உங்களை தயார்படுத்த போகிறீர்கள்? இதோ இந்த நாளில் இந்நாள் வரை நீங்கள் அறிந்தும் அறியாமலும் செய்த ஒவ்வொரு குற்றங்களை நினைந்து பாருங்கள். மற்றவர்களை தவறாக பேசிய தருணங்கள், தவறாக நினைத்த தருணங்கள், மற்றவர்களை காயப்படுத்திய தருணங்கள், நாம் பிறருக்கு எதிராக செய்த சூழ்ச்சிகளின் நிலைமைகள், பிள்ளைசுடைய கட்டுகளால் நாம் அவதியுற்ற நிலைமையை நினைத்து பார்க்கிறோம். வேறொருவரால் நான் பாதிக்கப்பட்டுள்ளேன் என்பதை நினைத்து அப்படி இருந்தால் இதோ இந்த ஆலயத்தில் ஒப்புக் கொடுத்து சொல்லுங்கள். அவர்களும் அந்த நிலையிலிருந்து மாறி நல்ல மனிதர்களாக வாழ வேண்டும் என்று நற்கருணை ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து சொல்லுங்கள். நமது குற்றம் குறைகளை எல்லாம் ஆண்டவரிடத்தில் ஒப்புக் கொடுத்து அவரை ஆசீர்வாதம் பெற்று நம்மையே நாம் தூய்மைப்படுத்துவோம். திருப்பாடல் 5:1 அழகாக சொல்லப்படுகின்றது, நீங்கள் ஒரே பணியிலும் வெண்மையாவீர்கள். உங்கள் பாவங்கள் எப்பொழுது கழுவப்படுதோ உங்கள் வாழ்க்கை ஒரே பணியிலும் வெண்மையாகும். உங்கள் சிந்தனைகள் ஒரே பணியிலும் வெண்மையாகும். உங்களுடைய செயல்கள் ஒரே பணியிலும் வெண்மையாகும். உங்கள் செயல்கள் ஒரே பணியிலும் வெண்மையாகும். அப்பேற்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய வல்லமையுள்ள தெய்வம் தான் இந்த நற்கருணையை பெற்றிருக்கிறார். அந்த அன்பு தேவனிடத்தில் ஒப்புக் கொடுத்து சொல்லிட்டு உடல் நோயால் மனநோயால் பாடுகின்ற ஒவ்வொரு அன்பு மக்களையும் ஒப்புக் கொடுத்து சொல்லிட்டு அந்த அன்பு மக்களை உடல் நோயிலிருந்து மனநோயிலிருந்து ஆண்டவர் தொட்டு அவர்களை குணப்படுத்தி மீண்டும் இயல்பு நிலைக்கு கொண்டு வர வேண்டும். இதோ பிரிந்து போன குடும்பங்களை ஒப்புக்கொடுத்து சொல்லிக்கிறோம். உங்களுக்கு தெரிந்த எத்தனையோ குடும்பங்களிலே சண்டை இருக்கலாம், சச்சரவுகள் இருக்கலாம், சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். குடி பழக்கத்தினால் அவர்களுடைய குடும்பத்தை அடிமைப்பட்டு அந்த ஒரு பழக்க வழக்கத்தினாலே குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் இருக்கலாம். இதோ இந்த தருணத்தில் அவர்களை ஒப்புக்கொடுத்து சொல்லி பிரிந்து போன குடும்பங்கள் ஒன்று சேர வேண்டும் என்று, குடும்பத்திலே சமாதானம் இல்லாத குடும்பங்கள் சமாதானம் பெற வேண்டும். ஆண்டவரின் ஆசிரியை மறுமையில் இழந்த குடும்பங்கள் மீண்டும் உயிர் பெற்று இழந்து அவர்கள் இறைவனை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லுங்கள். இதோ இந்த அருமையான நேரத்தில் நமது அன்பு குழந்தைகளை ஒப்புக்கொடுத்து சொல்லுங்கள். அவர்கள் ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ பயத்திலும் இறைவனுக்கு உகந்த பிள்ளைகளாக வாழவும் அவர்களுடைய எதிர்கால வாழ்வு நல்ல முறையை அமையவும் ஒப்புக்கொடுத்து சொல்லுங்கள். எத்தனையோ பேர் கண்ணீரோடும் கவலைகளோடும் குடும்பத்திலே திருமண மகனுக்கோ மகளுக்கோ திருமணம் ஆகாமல் திருமண தடையாக இருக்கின்றது. ஆண்டவரே, இந்த தடையை மாற்றி போடுகிறார் என்று கலக்கத்தோடு ஜெபிக்கின்ற மக்களுக்கு இதோ இந்த நேரத்திலே ஆண்டவர் திருமண தடைகளை நீக்கின்றார். இதோ பிள்ளை பாக்கியம் இல்லாமல் குழந்தை வரம் இல்லாமல் தவிக்கின்ற ஒவ்வொரு அன்பு சகோதர சகோதரி ஒப்புக்கொண்டு சொல்லியிருக்கிறார். இறைவன் அவர்களுடைய வாழ்விலும் எலிசபெத்தம்மாவின் வாழ்விலே சாராவின் வாழ்விலே செய்த அதே அதிசயத்தை அவர்கள் வாழ்விலும் செய்திருக்கிறார். இதோ அவர்களையும் அக்கினி அபிஷேகத்தாலும் ஆண்டவர் அவருடைய எண்ணெயினாலும் அபிஷேகம் செய்து அவருடைய வாழ்வில் ஆண்டவர் அற்புதங்களை செய்வாராம். அன்பு இறை மகளே, இதோ நமது தனிப்பட்ட கருத்துக்கள் ஒவ்வொன்றையும் ஒப்புக்கொடுத்து செல்கிறவர்கள் ஆண்டவரிடத்திலே நம்மையே முழுமையாக ஆட்கொண்டு நாம் அவர் பாதத்திலே அவரை இதயத்திலே பெற்றுக் கொண்ட மக்களாக வாழ நாம் உருக்கமாக மன்றாடுவோம். ஒரு 2 நிமிடங்கள் தனிமையாக நீங்களும் ஆண்டவரும் வந்து பேசி
வழிகளை தாங்கிய ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும் உங்களுடைய வேதனைகள். எந்த மனிதனாலும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு வேதனையை, சிலுவையிலே வேதனைகளை தாங்கிய ஆண்டவருக்கு மட்டும்தான் தெரியும். அந்த ஆண்டவரிடத்தில் உங்கள் விண்ணப்பங்களை ஒப்புக் கொடுத்து வழியேற்ற தெய்வத்தினறியா ஏற்ற முறிவுகள் வழியேற்ற தெய்வத்தினறியா ஏற்ற முறிவுகள். அந்த பிள்ளைகள் வழிகளை தாங்கி இதைத்தான் தெரியும். அந்த வழியை அவருக்கு மட்டும்தான் உங்களை புரிந்து கொள்ளக்கூடிய அந்த ஆசீர்வாதம் அருளும் இருக்கிறது. யாரிடத்திலும் கிடைக்காத நிம்மதி, யாரிடத்திலும் கிடைக்காத ஆறுதல் அவர் உங்களுக்கு தருவார். சுமை சுமந்து என் மகளே மகனை சோர்ந்திருக்கின்றாய், கவலைப்படாத, இதோ நான் உனக்கு முன்னேற்று உன்னை வழி நடத்துவேன். நானே உன் ஆண்டவர், உன் குருக்கரனை ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கவலைப்படாத, உன் ஜெபங்கள் எனக்கு முன்பாக தூபம் போல் எழுப்பப்பட்டுள்ளது. உன் ஜெபங்களுக்கு தக்க பதிலை உரிய நேரத்தில் கொடுப்பேன் என்று சொன்ன ஆண்டவரிடத்தில் நாம் உருக்கமாக ஒப்புக்கொடுத்து ஜெபிப்போம். இறுதி ஆசைக்காக கடந்து செல்வோம். உம்முடைய பாடுகளை நினைவுகளுக்கு விட்டு சென்றி ஓம் திருவுடல் திருத்தமாகி எடுத்து தொழில் மறைபொருளை வணங்குகிறான். உமது மீட்பின் பயனை இடைவிடாமல் துய்துணர்ந்து மகிழ அருள் பெய்யாக. தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரை வந்தித்து இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம்.
Thank you.